நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 29 34 முடிய. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறியாம், இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கும் கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என்றும் சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நமக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் தை திங்கள் புதிய ஆண்டு நிறைவான பொங்கல் வாழ்த்துக்கள். இறைவனுடைய குடும்பங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிப்போம். நமக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 2வது ஞாயிறு. எல்லா வாசங்களும் அடுத்தவங்களை எப்படி பெருமையாக பேசுவது என்பதை குறித்து நமக்கு தெளிவுபடுத்து. நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையை அடுத்தவங்களை பற்றி என்ன பண்ணுறது. ஸோ எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் பொதுவாகவே நமக்கு வருகிற நினைவுகள் அடுத்தவர்களை குறித்து தவறாக அவதூறு பேசுவது அல்லது அடுத்தவர்களை குறித்து இழிவுக்குள்ளாக்குவது. அது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் ஒட்டுமொத்தமாக அகற்றப்பட வேண்டிய மிகப்பெரிய குணநலம். இன்றைக்கி 3 வாசகமே எப்படி அடுத்தவர்களை குறித்து நாம் பெருமை பாராட்டலாம், எப்போ அடுத்தவர்களை குறித்து பெருமை பாராட்ட முடியும் அப்படின்னா, என்னை குறித்து நான் ஒரு புரிதலில் இருக்கிற பொழுது. 2வது வாசகம் இன்றைக்கு கொரிந்து நகருக்கு பவுல் எழுதுகிறார். கொரிந்து நகரை பற்றி 2வது வாசகம் முன்னுரை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக, ரொம்ப சுருக்கமாக கொரிந்து நகரம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நம்ம சொல்கிறது பார்க்குறோம். அது ரொம்ப ஆண்டோருக்கு ஏற்படி வாழாத ஒரு நகரம், அடுத்தவர்களை மதிக்காத நகரம், அடிமைகள் ஏராளமானவர்களை அடிமைகளாக அவர்கள் கொண்டிருந்த நகரம், மனித மாண்போடு அடுத்தவர்களை நடத்தாத நகரம், அடுத்தவர்களை இழிவுக்குள்ளாக்குற நகரம், வாழ்வில் கூட ஒரு சரியான நேர்மையான கற்போடு வாழ்கிற வாழ்வு இல்லாமல் தங்களுடைய வாழ்வை இழந்து தவறாக வாழ்ந்து வருகிற ஒரு நகரம். இந்த நகரத்தில் தான் பவுலடியார் தன்னுடைய கடிதத்தை எழுதுகிற பொழுது 2 விஷயங்கள் நீங்கள் வாசிப்பு ரொம்ப கவனிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா தெரியும். 2 விஷயங்கள் ரொம்ப அழகாக பவுலடியார் அங்கே சொல்கிறத பார்க்குறோம். ஒன்று, கிறிஸ்துவில் நீங்கள் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று நீங்கள் எல்லாம் புனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறீர்கள். அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் பவுலடியார் சொல்றதுக்கும் முற்றிலும் மாறணும். ஜஸ்ட் ஆப்போசிட். அவங்க வாழ்க்கைக்கும் பவுலடியார் சொல்றதுக்கும் சம்பந்தமே. ஆனவர் என்ன சொல்றாரு, நாமெல்லாம் கடவுளுடைய இறை மக்கள், நீங்களெல்லாம் கடவுள் முன்பு விலை மதிக்க பெற்றவர்கள். யூ ஆர் ஆல் பிரஷியஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் அப்படின்றார். அவங்க இப்படி ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் திட்டினேங்கிறாரு, சரி என் பற்றி பெருமையா பேசுறேன், நல்லா பேசுறேன், ரொம்ப அன்பா இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க நல்லா பேசல, நீ எப்பொழுதுமே திட்டுற அப்படின்னு சொல்றதை விட நீ நல்லா இருக்கிற பேசுற அப்படின்னு சொல்றது இன்னும் அவர்களை அதிகமாக பாதிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கோபப்படுறவங்க நீங்க அமைதியா போகலாம், சரி ஓகே ஃபைன். கடவுள் கோபப்படுறாரு, சரி ஓகே ஃபைன் அப்படின்னு போனீங்கன்னா திருப்பி பேசவே மாட்டாரு, கோபப்படவே மாட்டாருன்றது பொதுவாகவே ஒரு நன்மை நிலைக்கு ஒரு அழைப்பு செல்லணும் அப்படின்னா நம்ம எப்பொழுதும் அடுத்தவரை பார்த்து நன்றி பாராட்ட பொருள் ரொம்ப இருந்தது. எப்பவுமே அட்ரஸ் பண்ணும்போது அதான் சொல்லும், முதல்ல அவருக்கு சமாதானம் சொல்லும் பொழுது நீ கூட முதல்ல 2 லைன், இறைவனுக்கு எப்படியெல்லாம் வாழுங்க, உங்களை நான் வந்து சந்திக்கிறேன், உங்களை வந்து ஆசிரியர் சொல்றதை பார்ப்போம். ஸோ அவருடைய பார்வையெல்லாம் எப்படியாவது இந்த மக்களை கடவுளுக்குள்ளாக மாற்றிவிட வேண்டும், அல்லது இந்த கொரிந்து நகர மக்கள் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றிடணும் என்பதில் ரொம்ப அக்கறையோடு இருந்தார். யோவான் இன்றைக்கு ரொம்ப அழகாக நீ வந்து நற்செய்தி இவரே செம்மறி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய மொழிபெயர்ப்புல பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், இவரே
கடவுளின் ஆட்டுக்குட்டி. இயேசுக்கு எவ்வளவு பேர் இருந்துச்சு. இயேசு போதகர் அழைத்தார்கள், இயேசு அரசர்கள் என்று சொன்னார்கள், இயேசு தாவீதின் மகன் என்று சொன்னார்கள், இயேசு உலகத்துடைய மீட்பர் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு யோவான் அவரை பார்த்து இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி அப்படின்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் நமக்காக அவர் உயிரை கொடுக்க வந்தார். யோவான் வாழ்க்கையும் பார்த்து யோவானையும் பவுலையும் நான் நினைத்து பார்க்கிறேன். எப்படி அடுத்தவங்களை குறித்து நாம் நன்மை தரத்தை பேச முடியும். அதுவும் குறிப்பாக என்னோட ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்கள குறித்து நான் எப்படி நன்மையாக நல்லதாக அவர்களை பற்றி கூற முடியும். பவுலடியார் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா அவங்க ரொம்ப பாவ நிலையில் வாழ்ந்தாலும் கூட நீங்கள் எல்லாம் கடவுளுக்குரிய இறை மக்கள் என்று சொல்லும்போது அவங்க ஃபீல் பண்ணாங்க, நம்ம ஒருவேளை கடவுளுக்குரிய இறை மக்களாக மாறணும், கடவுள் சொல்வதை கேட்க வேண்டும். அதான் சொல்றேன், எப்பவுமே நன்மை தனத்தை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது உங்கள் அருகில் இருக்கிறவர்களெல்லாம் நன்மையானவர்களாக உங்களுக்கு தெரியும். பவுலடியார் எங்க போனாலும் ஸ்ப்ரெட்டிங் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொன்னோம். ஒரு சிலர்லாம் பார்த்தா போய் பேசும் போது தோணும், ஒரு சிலர்லாம் பார்த்தா அப்படி ஓடி போயிடலாமா. லைலா காலேஜ் படிக்கும்போது ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, 5 பேர் எங்களுக்கு ப்ரொஃபஸர்ஸ் வருவாங்க. எல்லாரையும் பார்த்து போவாங்க. ஒரே ஒரு ப்ரொஃபஸர் மட்டும் ஸ்டடீஸ் கிளாஸ் அவர் என்னை பார்க்க வந்தார். நானும் அவர் போய் பார்ப்பேன். இப்போ நுங்கம்பாக்கத்தில் லைலா காலேஜ் பக்கத்தில் வீடு கட்டியிருக்கார். ரொம்ப பாடலாம் நடத்துவார். பட் ஆனால் அவர் அங்கே வந்தாருன்னா இந்த வராண்டாவில் இங்கேருந்து பார்ப்பானுங்க, எதிர கூட போகிறதுக்கு பயமாக இருக்கும். அப்படி வந்தாருன்னா இந்த பக்கம் வராண்டாவில் போயிட்டு போயிடும். ஒரு சில ப்ரொஃபஸர்ஸை பார்த்தா அவங்க தூரமாக இருந்தால் கூட ஓடி போய் சார் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. என்ன நான் சொல்ல வரேன்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஒரு நம்ம சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு. அதுதான் இந்த இந்து மத கடவுள்கள் நம்ம தியானம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி ஹாலோஸ் இருக்கும்ன்றாங்க, உங்களை சுற்றி வளைவுகள் இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். அதுதான் எல்லாரும் அந்த புனிதர்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க தலை பின்னாடி ஒரு ரவுண்ட் போடுறோம்ல, ஹாலோஸ் அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன், இறைத்தன்மை உள்ளவர்கள், புனிதர்கள், கடவுளுடைய அன்புக்குரியவர்கள் என்று சொல்லி இன்னைக்கு அதான் சொல்றேன். நீங்களெல்லாம் கடவுளுடைய அன்புக்குரியவர்கள். ஒரு கேவலமான வாழ்க்கை வாழறவங்க கேட்டால் நீங்களெல்லாம் கடவுளுக்கு அன்புக்குரியவர்கள் சொன்னாங்க என்ன பண்ண, ஐயோ ஓகே இப்போ சரியாக வாழலன்னு நினைக்கிறேன், இப்போ சரியாக வாழணும், கடவுள் அன்புக்குரியவர்களாக வாழணும், நீங்களெல்லாம் கடவுள் முன்னிலையில் விலை மதிப்பு பெற்றவர்கள், யூ ஆர் ப்ரெஷியஸ். இவெல்லாம் நம்ம தண்டம்னு நினச்சிருந்தோம், ஒன்றும் இல்லைன்னு நினச்சிருந்தோம், பட் நம்மளாம் ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீ மற்றவர்களை அறிமுகப்படுத்துவதும் அல்லது அடுத்தவர்களை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ பவுலடியார் கூட இயேசுவை இவரே கடவுள் ஆட்டுக்குட்டின்னு அறிமுகப்படுத்துறாரு. நம்ம இன்றைக்கு நம்முடைய உறவினர்களை எப்படி அறிமுகப்படுத்துறோம், இல்லாமல் அப்பாவை எப்படி அறிமுகப்படுத்துறோம் தெரியல. ஸோ அறிமுகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அடையாளத்தை ஒருவருக்கு எது கொடுக்கும் அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகள் கொடுக்கும். ஏன் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற எல்லா அடைமொழிகள் பலருக்கு இயேசுக்கு நான் சொன்னது போல பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இந்த ஆட்டுக்குட்டி அப்படின்றத பற்றி படிக்கிறோம். குறிப்பாக லேவியர் புத்தகம் 16வது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா பலி கொடுக்கிற நிகழ்வுகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆரோன் அவர் பலி கொடுப்பார், அவர் தான் குரு. ஒன்று தனக்காக ஒரு ஆட்டை பலி கொடுப்பார். நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கான ஒரு ஆட்டை அவர் ஜெபம் செஞ்சு என்னுடைய பாவங்கள், குருவானவர் அவருடைய பாவங்களை அந்த ஆட்டின் மீது வைத்து ஜெபித்து ஜெபம் செய்து விட்டு தன்னுடைய பாவங்களை எல்லாம் அந்த ஆட்டின் மேல் கொடுத்து அந்த ஆட்டை பலி கொடுப்பார். நீங்கள் பார்த்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். 2வது ஆடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போக்கு ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா எல்லா மக்களையும் கூப்பிட்டு அந்த ஆட்டு மேலே கையை வச்சு எல்லாரும் ப்ரேயர் பண்ண சொல்லி தன்னுடைய பாவங்களால் மேலே ஏற்று சொல்லி போக விட்டுருவாங்களாம். இட் வில் கோ டு அந்த மவுண்டன், அதாவது மலைகள், ஆடுகள். இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்து சமூகத்தில் சில பேர் ஆட்டை நேர்த்தி விடுறது அப்படின்வாங்க. நம்ம தமிழில் நம்ம கேத்தலிக்கில் கூட அந்தோனியாருக்கு ஆட்டை நேர்த்தி விட்டுருக்குறோம் அப்படின்னா என்னன்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் அந்த ஆட்டின் மீது ஏற்றி போக்கு ஆடு அப்படின்னு அந்த வார்த்தை இருக்காங்க. ஸோ அதை பாவங்களை எல்லாம் அந்த ஆட்டின் மீது வைத்து அந்த ஆட்டை வெளியில் விட்டு விடாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் எல்லாருமே இது பாவத்திற்கான பலி கொடுக்கப்படுகிறாரு. வேற யாருன்னா ஒரு வேளை அன்னைக்கு வரல, அவங்கள பார்க்கல அப்படின்னா அவங்களும் அந்த ஆட்டை பார்க்கிற பொழுது என்னுடைய பாவங்களை இந்த ஆட்டின் மீது வைக்கிறேன், என்னுடைய பாவங்களை இந்த ஆட்டின் மேலே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் இருப்பாங்க. ஸோ நேரம் வருகிற பொழுது அந்த ஆடு வெட்டப்பட்டு எல்லா பாவங்களுக்கும் பலியாக கொடுக்கப்படுகிறது. அதைத்தான்
அடையாளப்படுத்துகிறார் யோவான். என்ன சொல்ல வராரு அப்படின்னா, கடவுள் நமக்காக தனது உயிரை கொடுக்க வந்ததுதான் நிதர்சனம். நீங்க அவர் அரசர்ன்றது, அவர் போதகர் என்றது, அவர் தாவீதின் மகன் என்றது, ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எல்லாமே இதை சுற்றி இருக்கிறது. இதை எதுக்கு கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, தோக்க நூல்ல நாம படிக்கிறோம், ஈசாக்கு பலியிடும் பொழுது ஆபிரகாம் ஈசாக்கு கூப்பிட்டு போகும்பொழுது பலி அந்த விறகு கட்டெல்லாம் ஈசாக்கு தலைமையில பண்ணி அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ ஈசாக்கு கேட்பாரு, இப்போ நம்ம பலியிட போகிறோம், விறகுகளை நான் சுமந்து வருகிறேன், தீயை நீங்கள் எடுத்துன்னு வரீங்க, ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்பாரு. பலி கொடுப்பதற்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னும் போது அப்போதான் அவர் சொல்கிற, ஆண்டவர் கொடுப்பார். இந்த போக்கு ஆடுன்றோம்ல, அன்றைக்கு கடவுள் மகனை பலியிட வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு ஆட்டை தேடி பலியிட்டு கொடுத்தாருல்ல, அதான் போக்கு ஆடு. இந்த போக்கு ஆடு மலைகளில் சுற்றி தெரியுமா, மலைகளில் தான் அவங்க நேந்தி விட்ட உடனே நாட்டில் இருப்பதில்லை, அது பார்த்தா ஒரு வேளை உடனே உடனே கழுத்தை வெட்டிடுவாங்க, வெட்டிட்டு பலி கொடுத்து விட்டார்கள் என்று அது போய் தன்னை மறைத்துக் கொள்ளுமா, மறைவா காடு மேடுகளில் வாழ அப்படின்னு சொல்லுவோம். எனவே மலையிலிருந்து அந்த ஆட்டை எடுத்து அவர் பலி கொடுக்கிறார், அதுதான் போக்காடு அப்படின்ற. கூடுதலா என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து முன்குறித்த யோவான் சொல்றாரு, அதே மலை மீது எப்படி ஆபிரகாம் போக்காட்டை பலி கொடுத்தாரோ, எப்படி இஸ்ரேல் மக்கள் ஆடுகளை பலி கொடுத்தாரோ, அதே மலை மீது போக்காடாக ஆண்டவர் இயேசு தனது உயிரை கொடுப்பார். ஒட்டுமொத்தமாக அவர் எவ்வளோ பெரிய விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். ஒருத்தர் அன்பு செய்வதற்கும் ஒருத்தரை பற்றி நம்ம பெருமையாக பேசுறதுக்கும் நம்ம அவர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், அவர் வரலாறை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய மூதாதையருடைய மரபு கூட சொல்லி தரதில்லை. அவருடைய தாய் மாமா யாரு, நம்முடைய சித்தப்பா யாரு, அம்மா யாரு, நம்முடைய பாட்டி யாரு. எனக்காக என் அம்மாலாம் செல்லம்னு சொல்லும், எனக்கு ஒரே ஒரு தாய் மாமன் இருந்தார், அவர் 30 வயசுல இருந்தார். இன்னைக்கு கூட என் தம்பி பார்த்தா எனக்கு 10 ரூபா எடுத்து கொடுப்போம், 10 ரூபா. என் தம்பி எங்கே வழியில் பார்த்தாலும் எனக்கு 10 ரூபா எடுத்து கொடுப்பாரு. நீ போர்டிங்க்கு போகும்போது அன்னைக்கு 100 ரூபாய் இல்லை, என் தம்பி கிட்ட தான் போய் வாங்கிட்டு 100 ரூபா எடுத்து போய் சேர்த்தேன். என்றைக்கு நாம் நம்முடைய உறவினர்களை எப்படி அடையாளப்படுத்துகிறோம்? இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் மத்தியில் மனதிலும் விதைப்பதெல்லாம் ஒரு வெறுப்பாகவும் ஒரு தவறான புரிதலாகவும், அல்லது நன்மைதனத்தை எல்லாம் விட்டுவிட்டு தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி அடுத்தவர்களுடைய ஒரு நன்மைதனத்தை குறைத்து மதிப்பிடுகிற ஒரு மனநிலைக்குள் நாம் அவர்களை உருவாக்குகிறோம். சித்தப்பா பார்த்து கூட நீங்க பிள்ளைங்க பேச மாட்டுது, தோசை சித்தப்பான்னு எங்க சொல்லுது, மாமா அண்ணா யாருன்னு தெரியல, பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டி. ஆனால் அவங்க பட்ட கஷ்டத்தை நீங்க சொல்லியே கொடுக்குறது இல்லை. என் அம்மா நீ கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தாங்க, ஸோ அவங்க ரொம்ப முக்கியம், அவர்கள் தான் நம்ம வாழ்வினுடைய உச்சம். இன்னி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நம்ம பாட்டி தான், தாத்தா தான் காரணம், பாட்டி தான் காரணம், என்னுடைய மாமா என்னுடைய அண்ணன் தான் காரணம், என்னுடைய அக்கா தான் காரணம். மூத்த அக்காக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடுத்து வர 5 பேர் வளர்க்குறதுக்கே அதுக்கு வாழ்க்கையை விரையமாக்கும், படிக்கிறதுக்கும் அனுப்புறதில்லை. முதல் அக்கா அம்மா மாதிரி, அம்மாவுக்கு அடுத்தபடியாக எல்லா குழந்தைகளையும் தூக்கி வளர்க்குது. அன்றைக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணுற மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு குழந்தை, 3 வருஷத்துக்கு ஒரு குழந்தை, 5 வருஷத்துக்கு குழந்தைலாம் பிளான் பண்ணுறதில்லை. லைனாக பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒன்று கையில், ஒன்று காலில், ஒன்று இடுப்பில். பெரிய அக்காவுடைய வேலை என்ன அப்படின்னா அடுத்த குழந்தைய பார்த்துக்கிது. அடுத்தவங்க புள்ள 3வது குழந்தை பிறக்கும்போது 2வது குழந்தை யார் பார்த்துக்கிது? அக்கா தான் பார்த்துக்கணும், தூக்கி இடுப்பில் வச்சு சுற்றி கிடக்கும். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு சொல்லித்தர அடையாளப்படுத்துறது. இவங்க தான் என் வாழ்வினுடைய முக்கியம், நீ ஏசுதான் நம்ம வாழ்வினுடைய எல்லாம் யோவான் அடையாளப்படுத்துறாரு. முதல் வாசகத்தில் கூட ஒரு ஊழியரை பற்றி தான் சொல்றாங்க. எசாயா இறைவாக்கினார், பாபிலோன் நாடு கடத்தப்பட்ட பிறகு அவன் வந்த பிறகு ஒரு ஊழியன் நமக்காக கொடுக்கப்படுவார், அவர் நமக்காக பலியாவார், நம்மெல்லாம் பார்த்துக்குவார், நமக்கு வாழ்வு கொடுப்பார், நம்ம எல்லாம் தூக்கி நிறுத்துவார். யோவான் தான் சொல்றார், நமக்காக நம்ம உயிரை கொடுக்கிற இயேசு இருக்கிறார். பொருளியார் சொல்றார், கொஞ்ச நேரம் மக்கள் நீங்களெல்லாம் கடவுளுடைய அன்பு பிள்ளைகள், நீங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க, உங்களை இன்னைக்கு இல்லை அன்னைக்கே கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்தார். யாக்கோபினுடைய வழிமாறுகளை இஸ்ரேல் குலத்தில் இருந்து நீங்கள் பிறந்தவர்கள், நீங்களெல்லாம் புனிதமானவர்கள், நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்களா அது போல வாழணும் என்று சொல்லுவதை பார்ப்போம். அதான் இன்னைக்கு நம்ம அடுத்தவர்களை பற்றி எப்படி பேசுகிறோம், என்ன சொல்லித்தரோம், என்ன இந்த பிள்ளைகளுடைய மனதில் விதைக்கிறோம். அன்னைக்கெல்லாம் பொங்கல் வந்தா, காணும் பொங்கல் வந்தா ஒரே சந்தோஷம், நிறைய காசு கிடைக்கும். போய் எல்லாரும் காலையில் விழுந்து, காலில் விழுறமோ இல்லையோ, அது மூஞ்சி கூட பார்க்கறதுல போய் காலில் விழுந்து துட்டு வாங்கி வந்துருக்கு.
அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ நம்முடைய பெரியவர்களை, தாத்தா பாட்டியை, சித்தப்பா பெரியப்பா எல்லாரையும் போய் தேடி போய் பார்க்கறது. இன்றைக்கு அப்பாவே சில நம்மளுக்கு தெரியுதில்லை. என்ன சொன்னல, ஒரு முறை அப்பா வந்து காலையில் 5 மணிக்கே ஊருக்கு போயிடுறாரு, அந்த வேலைக்கு போயிடுறாரு. சாயங்காலம் குழந்தை கை குழந்தை தூக்கிட்டு உடனே தான் வீட்டுக்கு வராரு. ஸோ அந்த குழந்தை அப்பாவை பார்க்குறதே இல்லை. திடீர்னு ஒரு நாள் காலையில் அவருக்கு லீவு உட்காந்துக்கிறாரு, சும்மா தான் இதுதான். திடீர்னு பார்த்தா ஒரு அப்பா உட்காந்து வந்து குழந்தை எழுந்திரிச்சு பார்க்குது. அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்டுச்சான், மம்மி ஹூ இஸ் திஸ் அங்கிள்? ஸோ இன்றைக்கு அப்பாக்கள் அம்மாக்கள் கூட குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்குவதில்லை, உறவினர்களை அடையாளப்படுத்துவதில்லை, அடுத்தவங்களை மூஞ்ச காமிக்கிறதில்லை. இவர் தான் நம்முடைய தாய் மாமன், இவர் தான் அண்ணன், இவர் தான் தம்பி, என்னுடைய அக்கா, என்னுடைய சித்தப்பா. அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க வேறுபாடு இருக்காது, எல்லாம் ஒன்றா தான் ஒரே வீட்டில் தான் வளரும். இவங்க பிள்ளை யார், அவங்க பிள்ளை யாருன்னு கூட தெரியாது. ஸோ இப்படியெல்லாம் நமக்கு என்ன ஒரு பாரம்பரியம், ஒரு அன்பு, ஒரு ஆசை வந்திருக்கும் பொழுது அடுத்தவர்கள் நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசுவை பலர் பலவாறு புரிந்து கொண்டார்கள், ஆனால் யோவான் தான் ஒரு சரியாக புரிஞ்சார். காரணம் என்னன்னா, தண்ணிலே அவர் உணர்கிறார், நானும் உங்களுக்கு தண்ணீரால் திருமணம் கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு தூய ஆவியால் திருமணம் கொடுப்பார், அவருடைய மிதியடி வாரை கூட அவருக்கு எனக்கு தகுதி இல்லை என்கிற தண்ணிலை உணர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன புரியணும். அன்னைக்கு ஒன்றும் இல்லாத காலத்தில், ஒன்றுமே இல்லாத நிற்கும் பொழுது என் அண்ணன் ஒரு 50 ரூபா கொடுத்து எனக்கு உதவி செஞ்சார். நான் ஒன்றும் இல்லாமல் நிற்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சவங்க வந்து என்னை வந்து தூக்கி விட்டாங்க. நான் என் பிள்ளையை பார்த்துக்கொண்டு ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து உதவி செய்தார்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே இன்றைக்கு வழிபாடுகள் 3 வாசங்களும் ஒரு லைனாக கூட நம்ம யோசிக்கலாம், சின்ன சின்ன ரீடிங்ஸ். ஆனால் மிகப்பெரிய விருட்சமான வார்த்தைகளும் அர்த்தங்களும் இருக்கிற மிகப்பெரிய நிகழ்வுகளாக நான் பார்க்கிறேன். மேலும் நம்ம இந்த கடவுள் நாட்டுக்குடி பற்றி பல இடத்துல இருக்குது, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லேவியர் புத்தகம் 16வது அதிகாரம் 1லிருந்து 34 வரை வாசிக்கிறோம். விடுதலை பயண நூல் 12வது அதிகாரம் ஃபுல்லாகவே பாவம் போக்கும் பலியாக செம்மறி ஆடுகளை பலியாக கொடுத்தார்கள். எசாயா புத்தகத்தில் 53வது அதிகாரத்தில் 7வது அதிகாரத்திலும் ஒரு ஆட்டை போல ஆண்டவரே சேர்ந்தார். சாவதற்கு அழைத்து பலி கொடுப்பதற்கு அழைத்து செல்கிற ஆட்டை போல அவர் தன்னை மாய்த்து கொண்டார் என்று சொல்லுவோம். இப்படி பல இடங்களில் அதை பற்றி நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைய வழிபாடும் இன்றைய நாளும் நமக்கு சொல்லித் தருவது அடுத்தவர்களை சரியாக அடையாளப்படுத்துவதற்கான ஒரு ஆற்றல், அடுத்தவர்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிநிலை, என்னை நான் மதிப்பிடுவதற்கான ஒரு வழிநிலை. இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய ஆளுமையாக வளர்வீர்கள். எசாயா இன்னைக்கு பார்க்குறோம், முதல் வாசகத்தில் ஒரு ஊழியனை பற்றி பேசி நாம் எல்லாம் மிகப்பெரிய விருட்சமாக ஆலமரமாக வளருவோம் என்று சான்று பகர்வதை பார்ப்போம். விட்னஸிங், நீங்களும் நானும் கடவுளுக்கு சான்று பகர்வர்களாக, விட்னஸ் பண்ணுறவங்களாக மாறணும். எதில்? என் வார்த்தையில், என் வாழ்வில், அடுத்தவர்களை புரிந்து கொள்வதில், அடுத்தவர்களை அன்பு செய்வதில், அடுத்தவர்களை குறித்து நன்றி பாராட்டுவதில், அடுத்தவர்களில் இருக்கிற நன்மைத்தனத்தை போற்றுவதில். அப்படிதான் நாம் பார்க்கிறோம். அடுத்த பவுல் இன்றைக்கும் கொரிந்து நகர மக்களை எல்லோரும் அவங்க கேவலமாக பேசினாங்க. பட் நீங்களெல்லாம் கடவுள் அன்புக்குரியவர்கள், கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்தார், உங்களை பெரிய இனமாக மாற்றுவார், நீங்களாம் வந்து கடவுளுக்கு சாட்சியாக இருக்கணும், நீங்களாம் புனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறீர்கள் என்று மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அங்கே மக்கள்கிட்ட கொடுக்குறாரு. அவர்கள் மிகப்பெரிய விருட்சமாய் மாறுகிறார்கள். சொஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2வது ஒருத்தர் கூட பார்க்குறோம். பவுலடியார் எப்பவுமே என்ன பண்ண கூட வேலை செய்யறவங்கலாம் மிகுந்த பெருமைப்படுத்துவார். எப்பவுமே அவர் கூட நிறைய பேர் வேலை செஞ்சாங்க, உடன்பணியாளர்கள். அதான் சொல்றேன், எப்பவுமே நம்ம இணையாக இருக்கிறவங்களை எப்பவுமே நம்ம பெருமையாக பேசுறதே இல்லை. 2 கட்சியினுடைய தலைவர்கள் என்னைக்கு பெருமையாக பேசுகிறாங்க, ஒரு 2 குரு, ஒரு 2 பிஷப்பு, ஒரு 2 அப்பா, ஒரே வீட்டில் அண்ணன் தம்பிங்க, இல்லை சொந்தக்காரங்க, ஒரே ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க இனிமேல் நம்ம அடுத்தவர்களை குறித்து பெருமையாக பேசுவதில்லை. இன்றைக்கு பவுல் வந்து சொஸ்தான் அப்படின்றவரை குறித்து பெருமையாக பேசுகிறார். காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சொஸ்தானை பற்றி நாம் வந்து திருத்தூதர் பணிகள் 18வது அதிகாரம் 17வது வசனத்தில் படிக்கிறோம். இந்த கொரிந்து நகர மக்கள் எல்லாம் பவுலை வந்து அடிக்க வரும் பொழுது சொஸ்தான் தான் அவரை காப்பாற்றி அவர்களிடமிருந்து அவரை வந்து கூட்டி சென்று அவரை பாதுகாத்து அவருக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்து, நான் உங்களோடு இணைந்து ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து கொரிந்து நகர மக்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவரை வழி அனுப்புகிறார். அது பார்த்தீங்கன்னா, இப்படி உடன் இருந்தவரை நன்மை தனத்தை பெற்றுக்கொண்ட ஒருவரையும் தன்னோடு இணைத்துக் கொள்கிற மிகப்பெரிய ஆளுமை பவுல். அடுத்தவர்களை எப்பொழுதும் நன்றி பாராட்டி பெருமைப்படுத்தி அடுத்தவர்களுக்கு நன்மை தனத்தை கண்டுகொண்டு அடுத்தவர்களையும் உடன் பணியாளராக ஆண்டவர் இயேசுவை அறிவிப்பதற்காக சேர்த்துக் கொண்ட மிகப்பெரிய ஆளுமை.
நீ நம்ம கூட யாருன்னா போட்டியாக இருக்கிறாங்க, நம்மளை போலவே அவங்க ஜெபம் சொல்கிறாங்க, நம்மளை போலவே அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க, நம்மளை போலவே ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படா அவங்கள வந்து கீழே தள்ளிட்டு நம்ம மேலே போகலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அன்றைக்கு யோவான் செய்தியில் படிக்கிற திருமுழுக்கு யோவான் கூட என்ன சொல்றார், தன்னை அவர் தாழ்த்தி கொண்டு ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவருக்கு சான்றாக இருக்கிறார். இனி நீங்களும் நானும் கடவுளுக்கு சாட்சியாக வாழணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று, என்னை புரிந்து கொள்ள, ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் என்னுடைய நிலை என்ன, எப்படி நான் வாழ்ந்தேன், எப்படி என்னுடைய வரலாறு என்ன, என்னுடைய பின்னணி என்ன, எப்படி கடவுள் என்னை வழி நடத்தினார், நான் இந்த இப்பொழுது இருக்கிற இந்த தகுதியான வாழ்க்கைக்கு தகுதியுடையவர் தானா, கடவுளுக்கு ஏற்புடையவராகத்தான் என்னை மாற்றியிருக்கிறார், அதற்கு நான் தகுதியோடு இருக்கிறத பற்றி என்னை பற்றிய புரிதல் நம்மை ஒரு நல்ல கிறிஸ்துவராக வாழ சான்று பகர அழைப்பிடுது. இன்னொன்று, என் அருகில் இருக்கிறவர்களை புரிந்து கொண்டு அவர்களை பெருமை பாராட்டுகிற பொழுது, அவர்களை புரிந்து கொண்டு அவர்களை பற்றி நன்மைதனத்தை பேசுகிற பொழுது, அவர்களை பற்றி குறை கூறாத பொழுது, அவர்களை தவறாக ஜட்ஜ் பண்ணாத பொழுது, அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசாத பொழுது நாம் கடவுளுடைய இயேசுனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்பதற்கான சான்றாக மாறிப்போம். எனவே விட்னஸிங் லைஃப் தான், சான்று பகர்கிற வாழ்வு தான் ஒரு கிறிஸ்துவர்களுக்கு மிக முக்கியமானது. ஆலயத்தோடு நம்முடைய ஆன்மீகம் முடிந்து போய்விடுவதெல்லாம் கஷ்டம். நற்கரில் இருக்கிற இயேசு, ஆலயத்தில் இருக்கிற இயேசு உங்கள் இல்லத்தில் இருக்கிறார், நம்ம இல்லத்தில் இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. ஆலயத்தில் மட்டும் பக்தி நமக்கு அதிகமாக இருக்குது, வீட்டுக்கு போனால் கணவரையோ மனைவியோ அடுத்தவர்களை பற்றியோ தவறாக பேசுவது. அப்போ இங்கே இருக்கிற இயேசு, ஆலயங்களில் இருக்கிற இயேசு வீட்டில் இல்லையா இருக்காரு? சிலருடைய ஆன்மீகம் ஆலய ஆன்மீகமாக முடிந்து போய்விடக்கூடாது. இது மட்டும் மரியாதை பண்ணுறது, தோசை சொல்கிறது, புரிஞ்சுக்கிறது. என்னுடைய ஆன்மீகம் ஆலயத்தை தாண்டி தெருக்களில் என்னுடைய ஆன்மீகம், இல்லங்களில் என்னுடைய ஆன்மீகம். எங்கே போனாலும் கிறிஸ்தவன் தான். நம்ம ஆலயத்தில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண தெரு வீதியில் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக வாழ்வதற்கான சிறப்பழைப்பு என்னை புரிந்து கொள்வதும் என் அருகில் இருக்கிறவர்களையும் புரிந்து கொண்டு வாழ்வதும் தான் ஒரு நல்ல சான்றாக அமையும் என்பதை குறித்து கடவுளிடம் இறைவேண்டல் வேண்டி ஜெபிப்போம்.